पूरा मुझे पूरा नीचे வணக்கமே தனக்கழகு. இந்த வணக்கம் இந்த வையகமே போற்றும் போற்றும். காசு பணம் இருந்தா பாரு, அவர்கிட்ட இருந்தா காசு இருந்தாதான் அடுத்த ஆளு பேசுவான். அது காசுக்கு மரியாதை அவ்வளவுதான் அவ்வளோ. ஆனா வணக்கத்துக்கு மரியாதை இந்த வையகமே போற்றும். யாருனாலும் சொல்லலாம். நீ எந்த ஊர்லனா போ, இதே நம்ம தாய்நாட்டிலே கிடையாது. எந்த ஊர்லனா போ ஐயா வணக்கம்னா அவரும் வணக்கம்னு சொல்லுவாரு. ஆமா ஐயா கும்பிடுறா வாங்க கும்பிடுறான்னு வணக்கம் வையகம் போற்றும். அதே போல நீ வைத்த வணக்கம் உன்னையே சேரட்டும். வணக்கம் தன கழகு. இந்த வையகம் போற்று அந்த பெருமை எல்லாம் உனக்கு அழகு. ஆமா அப்படி இருந்தாலும் இருந்த போதில் தெய்வீகம் போன்ற சபையில் இந்த சபையை பார்த்தால் எப்படி தெரிகிறது? இது தேவநாட்டுக்கு ஒப்பற்ற சபை. ஆமா இது போல சபையை பார்க்கணும்னா தேவநாட்டுல பார்க்கலாம். ராத்திரி பாத்தியா அங்கேயும் ஒரு தேவநாட்டு ஒரு தேவாலயம், அங்கேயும் பாத்தியா சபை சுத்திலும் சோழப்பள்ளி ஆடு மாடு ஜாஸ்தி. இது நடுவூரா இருந்துச்சு. ஆமாங்க அங்க ஒரு 10 வீடு மட்டும் இருந்தது. ஆனா இருந்தாலும் நல்ல அமைதியா. அதுவும் தேவ சபை. இது அலங்கார சபை. இது வையகம் போற்றக்கூடிய சபை. சபையிலே நான் ஒரு 1000 புண்ணியம் செய்தால் ஒரு ஆண்மகனா பிறக்க முடியும் இந்த வையகத்தில். ஆமா 1000 பாவங்கள் செய்தால் இது போல ஒரு பொண்ணா பிறக்கணும். பொண்ணா பிறந்ததே பாவம். ஆமா 1000 பாவ மூட்டைகளை சுமந்துதான் ஒரு பொண்ணா பிறக்கிறாங்க. ஆமாங்க 1000 புண்ணியம் செய்தால் இது போல ஒரு ஆண்மகனா பிறக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த தெய்வீகம் போன்ற சபையில் நான் வந்தேனே. நான் யாரு, என்னுடைய வரலாறு, என்னுடைய தத்துவம் பெருமை சொல்லலாமா? சொல்லி பார்க்கலாம்.